Hi student, welcome to Enikum Kanakku. இந்த வீடியோல நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல எக்சர்சைஸ் நம்பர் 1.3 ல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போறோம். முதல்ல நம்ம கணக்குகளை படிச்சுக்கலாம். பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அப்படினா நிறைய ஸ்கில்ஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய கணக்குகள் இது. நிறைய ஸ்கில்ஸை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ முதல் கணக்கை படிச்சுக்கலாம். 2ஐ விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றையும் 2 பகா எண்களின் கூடுதலாக வெளிப்படுத்தலாம். இதனை 16 வரையுள்ள ஒவ்வொரு இரட்டை எண்ணுக்கும் சரிபார்க்க அப்படின்னு இருக்காங்க. நல்லா கணக்கை புரிஞ்சுக்கோங்க. 2ஐ விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றையும் 2 வரக்கூடாது, 2ஐ விட பெரிய இரட்டை எண் இரட்டைப்படை எண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண் ஒவ்வொன்றையும் எப்படி எழுதலாம்? பகா எண்களின் கூடுதலாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதை 16 வரை உள்ள இரட்டை எண்ணுக்கு சரிபார்க்க அப்படின்னு இருக்காங்க. சரிலாம் புரிஞ்சுதா உங்களுக்கு கணக்கு? ஓகே, கணக்கு எழுதிக்கோங்க. இது பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். சரியா? ஓகே, இப்போ நம்ம முதல் கணக்கு ரெஃபர் சம் நம்பர் 1, பேஜ் நம்பர் 24. ஓகேவா? தீர்வு போட்டுக்கோங்க. தீர்வு இரண்டை விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றையும், 2ஐ விட பெருசு 4ன்னு எழுதிக்கலாம். 4 எடுத்துக்கலாமா? 4 எப்படி எழுதலாம்? 4 = பகா எண்களின் கூடுதலாக எழுத சொல்கிறாங்க. 4 பகா எண் என்ன? 2 + 2. இது பகா எண்கள். இந்த பகா எண் 2னுடைய கூடுதலாக எழுதியிருக்கிறோம். ரைட்டா? அடுத்தது என்ன எழுதலாம்? 6 எப்படி எழுதலாம்? 3 + 3. 3ங்கிறது பகா எண் 3. இது அடுத்தது என்ன? 8 எப்படி எழுதலாம்? 3 + 5. இதுவும் பகா எண், இதுவும் பகா எண். பகா எண்கள் 3, 5. 3, 5 கூட்டி போடுறோம். சரியா? உங்களுக்கு புரியுதா? அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஆன்சர் சொல்கிறோன்னு புரியுதா? சரி, அடுத்தது 4, 6, 8. அடுத்தது என்ன வரும்? 10 = 10 எப்படி எழுதலாம்? பகா எண் 5 + 5ன்னு எழுதலாமா? வெரி குட். சரி, பகா எண்கள் பகா எண் 5. சரியா? அடுத்தது என்ன வரும்? இது மாதிரி 16 வரைக்கும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 போட்டுட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இரட்டை எண் 12. 12 எப்படி எழுதலாம்? 12 நம்ம எப்படி எழுதலாம்னா 5 + 7. 7, 5, 12. புரியுதா? பகா எண்கள் என்னென்னங்க? 5, 7. அடுத்தது 12க்கு அப்புறம் இரட்டை எண் 14. நீங்களே போடலாம். சரியா? 14னா 14 என்ன எப்படி எழுதலாம்? 11. 3 + 11ன்னு போடலாமா? 3 பகா எண் தான், 11 பகா எண் தான். 2த்தையும் கூட்டினா 14 கிடைக்குது. பகா எண்கள் 3, 11. அடுத்தது 14க்கு அப்புறம் 16. 16 எப்படி எழுதலாம்?
16னா 11 அல்லது 5 கூட்டல் 11. 11 5 16ன்னு வருமா? ரெண்டுத்தையும் கூட்டினா பகா எண்கள் 5, 11. இது மாதிரி நம்ம நிறைய எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த கணக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சம் போடலாம். செகண்ட் சம் வந்து 173 ஒரு பகா எண்ணா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 173ங்கிறது ஒரு பகா எண்ணா ஏன்? 173 பகா எண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம வகுக்கணும். அது பகா எண்ணுன்னா என்ன செய்யும்? ஒன்றும் அந்த எண்ணை மட்டும் வகுக்கும். அது பகு எண்ணுன்னா ஒன்றும் வகுப்போம், அந்த எண்ணும் வகுக்கும், மற்ற எண்களும் வகுக்கும். இந்த வித்தியாசம் நமக்கு ஏற்கனவே தெரியணும். சரியா? ரெஃபர் சம் நம்பர் 24. சரி, இப்போ தீர்வு போட்டுப்போம். இப்போ 173 நம்ம வகுத்து பார்ப்போம். 1 வகுக்கும், 173 வகுக்கும். சரியா? அதெல்லாம் 1ஆல் வகுக்க வேணாம், 173ஆலையும் வகுக்க வேணாம். வேறு எது 2ஆல் வகுக்குமா? இது 3ங்கிறதுனால 2 வகுக்காது. 3ஆல் வகுக்குமா? வகுத்து பாருங்கள் பார்ப்போம். இது 17, 3 5, மீதி 2 வரும். இந்த 3 இறைக்கிறோம், 23. சரியா? 17 15 போனால் மீதி 2, இந்த 3 இறைக்கிறோம், 23 இருக்குது. 7 3 21, மீதி 2 வருது. நமக்கு மீதி என்ன வரணும்? 0 வரணும். மீதி என்ன வரணும்? 0 வரணும். நாங்கள் 2 வர்றதுனால இந்த இது வந்து நமக்கு தேவையில்லை. இது நமக்கு தேவையில்லை. சரியா? இப்போ இதுலேருந்தே தெரியுது நமக்கு. பாருங்க, வேறு இது மாதிரி பார்த்தா 4 வகுக்காது. இது வந்து ஒற்றை எண்ணாக இருக்குது, 4 வகுக்காது. 5 வகுக்காது. 5ல் முடியணும், அல்ல 0ன்னு முடிஞ்சால் தான் 5 வகுக்கும். வகுப்படும் தன்மையில் நம்ம அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்தது 6ம் வகுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 7 எதுவுமே வகுக்காது. இப்போ இதை வேறு எந்த எண்களும் வகுக்காது. அப்போ என்ன வகுக்கும்? 1 வகுக்கும். 1 வகுக்குதுங்கிறத பாருங்கள். 1 1 1 7, அடுத்தது 3 3, 0 வந்துச்சா? இப்போ 1 வகுக்குது. அடுத்தது 173 வகுக்கும். ஓர் 173 ஓர் 173 போட்டுருவோம், 0 வந்து. இப்போ இதுவும் வகுக்குது. 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. 1 மற்றது அந்த எண்ணே அதை வகுக்கும். சரியா? 1 எல்லாத்தையுமே வகுக்கும், அந்த எண்ணே தனக்குத்தானே அது வகுத்துக்கும். அப்போது இது வந்து 2 வகுத்திகள் இருக்கிறதுனால இது ஒரு பகா எண். நம்ம எப்படி எழுதணும்? ஆன்சர் வந்து 173 என்பது 2 காரணிகள் மற்றும் பெற்றிருப்பதால் 2 வகுத்திகள்னு சொல்லலாம். 2 வகுத்திகள், காரணிகள் எல்லாமே ஒன்று தான். வகுத்திகளை பெற்றிருப்பதால் அது ஒரு பகா எண் ஆகும். ஓகேவா? இதுதான் காரணம். இது பகா எண். ஏன்னா 2 வகுத்திகள் மட்டும் இருக்குது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? மூணாவது சம் வந்து n = 2 முதல் 8 வரை உள்ள எந்த எண்களுக்கு 2n - 1 ஆனது ஒரு பகா எண் ஆகும் அப்படிங்கிறாங்க. n வந்து நம்ம இங்கே என்னன்னு இருக்குது பாருங்கள். அந்த 2n - 1ல்
n வந்து எதுலேருந்து 2லேருந்து 8 வரைக்கும் போடலாம். அப்படி போடும்பொழுது எந்த எண்ணை போடும்போது இது ஒரு பகா எண்ணாக கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு சப்ஸ்டியூட் பண்ணுறது தான், பிரதியிடுதல் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் போடுறோம். அதுவும் ஈஸியான கணக்கு தான். புரியுதா? 3வது கணக்கு. ரெஃபர் சம் நம்பர் பேஜ் நம்பர் 24. தீர்வு இப்போ வந்து நம்ம ஃபார்ம் கொடுத்துருக்கிறது என்னென்னா 2n - 1. இதில் என்ன போட சொல்கிறாங்க? அதாவது n = 2ன்னு போடலாம். கிவ்ஸ் 2n மைனஸில் போட்டும்போது என்ன வருது? 2 nக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2 போடணும். எண்ணும் 2ம் பெருக்கிட்டு இருக்குது, அதனால் பெருக்கல் குறி போடுறேன். சரிங்களா? இது புரிஞ்சுதா பாருங்கள். -1. இப்போ என்ன வரும்? 2 4 -1, 4ல் 1 போனால் 3 வந்துருச்சா? அப்போது எண்ணுக்கு 2ன்னு போட்டாவே 3 வந்துடுது. 3 ஒரு பகா எண். சரியா? இப்போ நம்ம வந்து 2 போட்டுட்டோம். 2 போட்டால் 3 ஒரு பகா எண் கிடைக்கிது. அடுத்தது நம்ம 8 வரைக்கும் போட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம போட்டு பார்ப்போம். அடுத்தது போடலாம். அடுத்தது n = 3ன்னு போடுவோம். கிவ்ஸ் 2n - 1 = 2 × 3. புரிஞ்சுக்கோங்க. இப்போ nக்கு 3ன்னு போடுறோம். போடும்போது என்ன இந்த ஃபார்முலாவில் போடும்போது என்ன கிடைக்குது? 2 × 3 - 1 அப்படி இருக்கும். 2 6 -1 = 5ன்னு கிடைக்கிது. 5ங்கிறது என்னது? ஒரு பகா எண். பகா எண் கிடச்சிருச்சா? அப்போது 3ன்னு போட்டாலும் பகா எண் கிடைக்கிது. அடுத்தது n = 4ன்னு போடுறோம். கிவ்ஸ் 2n - 1 = 2 × 4 ரைட்டா? -1 இப்படி தான் போடணும். இப்போ வந்து இங்கேயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. 4 2 8, 8 -1 என்ன வருது? 7 வருது. 7ங்கிறது ஒரு பகா எண். இப்போ 4ன்னு போட்டாலும் கிடைக்கிது. சரி, அடுத்து என்ன பண்ணணும்? 5 போடலாமா? nக்கு 5ன்னு போடுறோம். = 5ன்னு போட்டாக்கா 2n - 1 = 2 × 5 - 1 = 10 - 1 2 5 10 - 9ங்கிறது இது வந்து பகு எண், பகா எண் அல்ல. இப்போ நம்ம 5 போட்டாலும் பகா எண் கிடைக்கல. அடுத்து 6 போடலாமா? n = 6 அப்படின்னா = 2n - 1 என்ன கிடைக்குது? 2 × 6 - 1 2 12 - 1 = 11ன்னு கிடைக்கிது. 11ங்கிறது ஒரு பகா எண். இப்போ எது நமக்கு வரல, ஓகே ஆகலைன்னா இது ஆகலை, அது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 5 போட்டால் நமக்கு பகா எண் கிடைக்கல, பகு எண் தான் கிடைக்கிது. அடுத்தது 7 போட்டு பார்ப்போமா? 7 = 2n - 1 = 2 × 7 - 1 இது 7 2 14 -1 இப்போ 13. 13ங்கிறது ஒரு பகா எண்.
8 வரைக்கும் போட சொல்லியிருக்காங்களா. அந்த அடுத்தது வந்து n is equal to 8 அப்படிங்கும்போது gives இப்போ வந்து 2n minus 1 is equal to 2 into 8 minus 1. 8 2 16 minus 1 வருது இல்லையா. 15 வரும். 15ங்கிறது பகாயன் அல்ல. என்னது அது? பகுயன். பகாயன் அல்ல. இப்போ இதுக்கும் நமக்கு வராது. அவங்க 2லேருந்து 8 வரைக்கும் போட சொல்லிட்டாங்க. போட்டு பார்த்ததில் நமக்கு என்ன வருது? எந்த எண்கள்லாம் வருது? 5க்கும் 8க்கும் வரல. மற்ற எண்களுக்கெல்லாம் இது வருது. therefore நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். 2 3 4 5க்கு வரல, 6 7க்கு வருது, 8க்கும் வரல. சரியா? ஆகிய எண்களுக்கு (2n minus 1) ஒரு பகாயன் ஆகும். ஒரு பகாயன் ஆகும். சும்மா பிரதியிடுறது தான். நீங்கள் இந்த 2n minus 1 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். அடுத்தது 4வது கணக்கு. பின்வரும் கூற்றுகளை காரணத்தோடு விளக்குக அப்படின்ட்டுருக்காங்க. கணக்கு வந்து ஓர் எண் 3ஆல் வகுபடும் எனில் அவ்வெண் 9ஆல் வகுபடும். சரியா? இந்த கூற்று வந்து சரியா அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி ஒரு 2 கணக்கு 2 ஆன்னு கொடுத்துருக்காங்க. அதை போடுவோம். சரியா? கணக்கு எழுதிக்கலாம். ஃபோர்த் சம் வந்து ரெஃபர் சம் நம்பர் 4, பேஜ் நம்பர் 24. இப்போ தீர்வு எழுதிப்போம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்கள். 3ஆல் வகுபடும் தன்மை அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுபடும் எண்ணில் அந்த எண் 3ஆல் வகுபடும். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இதை ஏன் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் புக்கில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் படிக்க கற்றுக்கணும். அடுத்தது பாருங்கள், 9ஆல் வகுபடும் தன்மை. அந்த இலக்கங்களின் இந்த எண் வந்து 9ஆல் வகுபடும். அந்த இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ஆல் வகுபடும். அப்படின்னா இந்த எண் வகுபடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9ஆல் வகுபடும் எண்கள் அனைத்தும் 3ஆல் வகுபடும். 9ஆல் வகுபட்டால் 3ஆல் வகுபடும். ஆனால் 3ஆல் வகுபட்டால் அது 9ஆல் வகுபடுமா? அந்த ரிவர்ஸ் வந்து சரியா அப்படின்னு சொன்னால் கிடையாது. சரியா? அப்போது இதுக்கு காரணம் வந்து 3ஆல் வகுபடும் எண்கள் எல்லாம் 9ஆல் வகுபடாது. காரணம் வந்து இது வந்து தவறு அப்படிங்கிறது தான். இது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. முதல்ல தவறு. காரணம் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 3ஆல் வகுபடும் எண்கள் எல்லாம் 9ஆல் வகுபடாது. மூன்றால் வகுபடும் எண்கள் எல்லாம் 9ஆல் வகுபடாது. மாறாக 9ஆல் வகுபடும் எண்கள்
எல்லாம் 3ஆல் வகுபடும். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் அதுலேயே வந்து இது ஆ. சரிங்களா? ஆ தானே? ஓகே. அடுத்தது ஆ பார்க்கலாம். ஓர் எண் 12ஆல் வகுபடும் எனில் அவ்வெண் 6ஆல் வகுபடும் அப்படின்னு இருக்காங்க. 12ஆல் வகுபடும் எனில் அவ்வெண் 6ஆல் வகுபடும். இதை நம்ம பண்ணிக்கலாம். தீர்வு இப்போ வந்து 12ஆல் ஒரு எண் வகுப்பட்டால் அது 6ஆலும் வகுபடும் என்பது சரியான கூற்று. சரிதான் இது. சரிங்களா? பன்னெண்டால் வகுபடும் எண்கள் எல்லாம் 6ஆலும் வகுபடும். ஏன்னா 6னுடைய மடங்கு 12. சரியா? 12ஆல் வகுபடும் எண்கள் எல்லாம் 6ஆலும் வகுபடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் போடலாம். ஐந்தாவது கணக்கு. கீழ்காணும் கூற்றுகளுக்கு ஏற்ப ஏயின் மதிப்பை காண்க. சரி, கணக்கு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னா, 2ஆல் வகுபடும் மிகப்பெரிய ஈரிலக்க எண் 9A ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஏவுக்கு என்ன போடணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. பேஜ் நம்பர் 25. ஓகேவா? தீர்வு நான் கணக்கு தீர்வு வந்து 2ஆல் வகுபடும் மிகப்பெரிய ஈரிலக்க எண் எழுதிங்க. 2ஆல் வகுபடும் மிகப்பெரிய ஈரிலக்க எண் எண் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா 9 போட்டு ஏ போட்டிருக்காங்க. இந்த ஏவுக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஏவுக்கு என்ன வரும்? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? ஏவுக்கு என்ன போடணும் அப்படின்னா, நம்ம 2ஆல் வகுபடும் மிகப்பெரிய ஈரிலக்கம்னா இரட்டைப்படை எண்கள் எல்லாமே 2ஆல் வகுபடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இரட்டை எண்கள் எல்லாமே 2ஆல் வகுபடும். ஈரிலக்க எண்களில் இரட்டை எண்கள்லேயே ஈரிலக்க எண்ணாக இருக்கணும், இரட்டை எண்ணாக இருக்கணும். அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? இரட்டை எண்ணா 2 நம்பர்ஸ், அதாவது ஈரிலக்கம்னா 1 10 இருக்கக்கூடிய 1ம் 10ம் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்கணும். அதான் ஈரிலக்கம். இரட்டை எண்ணுன்னா நம்ம வந்து 0 2 4 6 8ல் முடியக்கூடிய எண்களாக இருக்கும். அப்போ இது மிகப்பெரிய ஈரிலக்க எண் அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? ஏவுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? 8 போடணும். அப்போனா ஆன்சர் வந்து என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 98ன்னு வரும். அப்போ ஏவுக்கு இங்கே 8 போட்டாக்கா 98.
புரியுதா? A = 8ங்கிறது தான் ஆன்சர். புரிஞ்சிக்க முடியுதா? 98 தான் இரட்டை எண்கள்லேயே மிகப்பெரிய 2 டிஜிட் நம்பர், மிகப்பெரிய ஈரிலக்க எண். அதை 2ஆல் வகுப்படக்கூடிய எண் இதான். இதுக்கப்புறம் 99ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மிகப்பெரியது. அது 99 மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணு தான், இருந்தாலும் அது இரட்டை எண் அல்ல. இரட்டை எண்கள் எல்லாமே 2ஆல் வகுப்படும். அது ஒற்றை எண். சரியா? ஓகே, அடுத்த கணக்கு போடலாம். இந்த 3ஆல் வகுப்படும் மிகச்சிறிய எண் 567 A போட்டிருக்காங்க. இந்த ஏவுக்கு என்ன போடணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆகுன்னு போட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ கணக்கு எழுதிக்கலாம். செகண்ட் சம் இப்போ செகண்ட் சம் போட்டுக்க போகிறோம். சிறிய எண் = 567 A. இப்போ நம்ம 3ஆல் வகுப்படும் அப்படின்னு சொன்னால் என்ன? 3ஆல் வகுப்படும்னா அந்த இலக்கங்களின் கூடுதல் பார்த்துருக்கோம். ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 3ஆல் வகுப்படும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போமா? 5 கூட்டல் இந்த இதுதான் எழுதுகிறோம். இது எப்படி எழுதுறோம்னா, இலக்கங்களின் கூடுதல்னா 5 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் A என்ன வரும்? இங்கே 5 6 11 18 18 கூட்டல் Aன்னு வருதா? இப்போ திரும்ப நம்ம 1 கூட்டல் 8 + A. இப்போ என்ன வரும்? 9 கூட்டல் A. இப்போ 9 கூட என்ன 0 வச்சு கூட்டலாம். அந்த ஏவுக்கு பதிலாக 0 வச்சு கூட்டலாம். = 9. 9ங்கிறது 3ஆல் வகுப்படும். அப்போ ஏவுக்கு என்ன? A, therefore A = 0. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போடலாம். மூணாவது சம். 6ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 3 இலக்க எண் 9A6 ஆகுங்கிறாங்க. மிகப்பெரிய 3 இலக்க எண் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய 3 இலக்க எண் 999ன்னு சொல்லிடக்கூடாது. அது 6ஆல் வகுப்படுமா? 6ஆல் வகுப்படக்கூடிய எடுத்த உடனே நம்ம எழுதிடக்கூடாது. சரியா? 6ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 3 இலக்க எண் கேட்டிருக்காங்க. சரியா? மூணாவது கணக்கு எழுதிக்கலாம். தீர்வு மிகப்பெரிய 3 இலக்க எண் = 9A6 அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஏவுக்கு என்ன போடுறது? 6ஆல் வகுப்படும் மிகப்பெரிய எண். இப்போ நமக்கு 6ஆல் வகுப்படும் மிகப்பெரிய எண் 3 இலக்க எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 6ஆல் வகுப்படும்னா
அந்த ஒரு எண் வந்து 2ஆலும் 3ஆலும் வகுபட்டால் அது 6ஆலும் வகுபடும்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த பாருங்கள், இந்த 9A6 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன போடலாம் அப்படின்னா, மிகப்பெரிய எண் அப்படிங்கிறதுனால நம்ம 9 போடலாம். 996. இப்போ A இஸ் ஈக்குவல் டு 9. இதை வகுத்து பாருங்கள் 6ஆல். 1 வகுத்து பார்க்கலாமா? பெரிய எண்ணுங்கிறதுனால 9 போடுறேன். சரிங்களா? சின்ன எண் கேட்கல, மிகப்பெரிய எண் அப்படின்னு இருக்காங்க, அதனால் வகுத்து 6ஆல் வகுக்கலாமா? 1 மீதி 3 9 6 36 மீதி 3 திரும்ப 6 6 36. சரியா? பெரிய எண்ங்கிறது கேட்டதுனால இந்த கருத்துக்கு படி நம்ம ஏவுக்கு 9 போடுறோம் பெருசாக. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? அடுத்து 4th ஒன் வந்து 4 மற்றும் 9ஆல் வகுப்படும் எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A08 ஆகும். அப்போ ஏவுக்கு என்ன? 4ஆலையும் வகுப்படணும், 9ஆலையும் வகுப்படணும். சரியா? அந்த எண் போடுங்கன்றிருக்காங்க. சம்ம எழுதிக்கலாம். நாலு மற்றும் 9ஆல் வகுபடும் எண் இஸ் ஈக்குவல் டு ஏ போட்டு 08ன்னு பண்ணுறாங்க. 4ஆல் வகுபடணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இலக்கங்களில் கடைசி 2 இலக்கம், அதாவது 1 10, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வகுத்தா அது 4ஆல் வகுபடும். அப்படின்னா இந்த எண் ஃபுல்லாகவே 4ஆல் வகுபடும். இப்போ 9ஆல் வகுபடும்னு சொன்னால் இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ஆல் வகுபடணும். இப்போ வந்து நம்ம ஏவுக்கு வந்து என்ன போடலாம் அப்படின்னு சொன்னால், ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா இது கணக்கு என்ன வரும்? ஏவுக்கு 1 போட்டால் 108. 108 4ஆல் வகுப்படுமா? இதை வந்து இது பாருங்கள், இந்த கடைசி 2 இது 4ஆல் வகுப்படும். அடுத்து இலக்கங்களின் கூடுதல்னால் 1 0 8 9ன்னு வருதா? 9ஆல் வகுப்படும். புரியுதா? 2 கண்டிஷன். 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா கடைசி 2 இலக்கங்கள் எடுத்துக்கிட்டு அதை 4ஆல் வகுத்தோம்னா அது 4ஆல் வகுப்படும். அடுத்து 9ஆல் வகுப்படணும்னா இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்படும். அப்படின்னா அந்த எண் 9ஆல் வகுப்படும். புரிஞ்சுதா? சரி, அப்போ அந்த ஏக்கு 1 தான் ஆன்சர். ஈக்குவல் டு 1. அடுத்தது 5th ஒன் வந்து 11ஆல் வகுப்படும் எண் அப்படின்னு சொல்லிட்டு 225 ஏ போட்டு 85 ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இந்த வகுப்படும் தன்மைகள்லேருந்து தான் இந்த கணக்கு எல்லாமே வந்திருக்குது. சரியா? இது நல்லா வகுப்படும் தன்மையை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ 11ஆல் வகுப்படும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி? அதுக்கு என்னன்னா, ஓர் எண் 11ஆல் வகுப்பட அவ்வெண்ணின் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல்களின் வேறுபாடு 0 ஆகவோ அல்லது 11ஆல் வகுப்படுவதாகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படும். புரியுதா? சரி, இப்போ நம்ம அந்த கணக்கை கூட்டி பார்க்கலாம். அந்த நம்பர்ஸை கூட்டி பார்த்து அது 11ஆல் வகுப்படுமா என்னன்னு பார்க்கலாம். 5th ஒன் வந்து நம்ம எழுதிப்போம் தீர்வு. பதினொன்னால் வகுப்படும் எண் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம்? 225 ஏ 85ன்னு போட்டிருக்காங்க. சரி, இதை நம்ம எப்படி ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் பார்ப்போம். அப்படின்னா ஒன்று விட்டன்னா இப்போ பாருங்கள், இதை கூட்டணும், இதுக்கப்புறம் இதை கூட்டணும், அப்புறம் இதையும் கூட்டணும்.
இந்த டிஃபரன்ஸ் வந்து 11 நாள் 0ன்னு வந்தாலும் சரி தான், அல்லது 11 நாள் வகுப்படும் எண்ணாக வந்தாலும் சரி தான், அது 11 நாள் வகுப்படும். இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லையா. இப்போ இதை கூட்டுவோம். 2 5 7 7 அப்புறம் ஒரு 8 15 மைனஸ் டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் வித்தியாசம் கழிக்கணும். 2 இங்கே ஏ இருக்குது, அதை அப்படியே விட்டுருங்க. 2ம் 5ம் 7 7 கூட எதை கூட்டினா 15 வரும்? 0 வர்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். சரியா? அப்போ எதை கூட்டணும்? 7ம் 8ம் 15. அப்போ இங்கே 8 போடலாமா? 8ன்னு வச்சுக்கிட்டு நம்ம செய்வோம். 15 15நாக்கா 0 வந்துடுது. இப்போ நமக்கு 0 வந்துடுது. 0 வந்தாக்கா இந்த எண் 11 நாள் வகுப்படும். அப்போ என்ன? தேர்ஃபோர் A is equal to 8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இங்கே 8ன்னு வச்சுக்கிறோம். 2 8 10 15 15. புரியுதா? ஓகே, பாய்.